ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பல சிறப்பான சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டுடே எக் பாயில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் எது எக் பாயில் எது ரோஸ்ட் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க, முடியலனாலும் கமெண்ட் போடுங்க. பிகாஸ் உங்கள் கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். 5000 மேட்ச் ஸ்டிக் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதை எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். தீப்பெட்டி வாங்கின கடைக்கார அப்பயே சொன்னார், தம்பி ஒரு சைடாக குச்சி இருக்கிற தீப்பெட்டியை வாங்கிட்டு போங்கன்னு. நான் தான் கேட்கல, லாக்டவுனில் வேலை இல்லாமல் இருப்பேன், கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். 4 மணி நேரம் ஆச்சுங்க இதை பிரிக்க. ஒரே ஒருத்தன் கோபால் 4 வருஷமாக பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த குச்சியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக கீழே வைக்கிறதுக்கு 100 வந்து நாங்கள் ரப்பர் பேண்ட் பண்ணி 50 சர்க்கிள் பண்ணி வச்சிட்டோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதுங்களா? முட்டையை வந்து அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா பிரேக் ஆகிடுங்க. அதனால சேத்துல நல்லா குழப்பி ஈரம் போகாமல் இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வந்து அதை நல்லா சுற்றிடுவேன். அந்த சுற்றின அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தீக்குச்சிக்கு நடுவில் வந்து வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், 5000 தீக்குச்சிங்க இருக்குது. இந்த பக்கம் 2500, இந்த பக்கம் 2500 ஈவனாக இருக்க மாதிரி சென்டராக வச்சிடணும் நண்பர்களே. கதையோட மெயின் ட்விஸ்டே தாங்க. மேலே ஒரு தட்டு வச்சு அதில் ஒரு முட்டையை உடச்சிட்றோம். அட் அ டைமில் இந்த 5000 தீக்குச்சியும் கொளுத்தும் போது மேலே இருக்க முட்டை எப்படி வேகுது, நடுவில் சேர்த்து குழப்பி வச்சோம் பாருங்க ஒரு முட்டை, அந்த முட்டை எப்படி வேகுது, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. லாக்டவுன்னால கூட ஒத்தாசை பண்ணுறது கூட யாருமே இல்லைங்க. இந்த பக்கம் ஒரு கேமராவை சொருகி வச்சு அந்த பக்கம் ஒரு கேமராவை சொருகி வச்சுட்டு இந்த மரத்தில் ஒரு கேமராவை சுற்றி வச்சுட்டு நானே பார்த்து நானே எடுக்கணுங்கிற ஒரு விதி. பத்தலை தம்பி, இன்னும் சரியா பத்தலைப்பா, நல்லா கொளுத்துப்பா. ஆத்தி நல்லா பத்திக்கிச்சிங்க, எப்படி எரியுது பாருங்க. பயங்கரமான ஃபயருங்க. ஒரே செகண்ட்ல பாயில் அடிச்சு பாருங்க. 3 கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்கோம். இது 3rd கேமரா. இதே ஹீட்ல இன்னொரு முட்டையை போட்டா பாயில் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் முட்டையை போடல, இது பழைய தட்டு கருகி இருக்கு பாருங்க. அதுக்கு மேலதான் முட்டையை போட போறோம். போட்ட அடுத்த செகண்டே சேஞ்சஸ் தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்னு. எஸ், பாயில் ஆகுது. அதுவும் வந்து ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. எப்படி ஆஃப் பாயில் ஆகிருக்கு பாருங்க. ஆக்சுவலி நம்ம ஆஃப் பாயில் தான் போட்டோம், திருப்பி போடாமே அந்த ஆஃப் பாயில் வந்து ஃபுல் பாயில் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம பெப்பரையும் இதையும் ஆட் பண்ணால் இது அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக. அந்த மாதிரி வந்து குக் ஆகிருக்கு. தட்டு தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் முட்டை நல்லா இருக்குது. இன்னும் வந்து இங்கே ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு முட்டை இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இரும்பு வாளி, இரும்பு நாற்காலி, அப்புறம் இந்த இருப்பு சட்டி, இது 3 தாங்க ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. இது 3 ரொம்ப கருகிருந்து ரொம்ப ஓல்டு ஸ்டேஜாக இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. புதுசாக மட்டும் இருந்தால் எங்கள் வீட்டில் பிச்சு எடுத்துருப்பாங்க. அந்த முட்டையை எடுக்க முடியாது போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ வச்ச தீ இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எடுக்க முடியாது போல இருக்குது, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. இருங்க, இந்த கையில் இருக்க இடுக்கியை வச்சு ட்ரை பண்ணுவோம். மெதுவாக இழுத்து பார்ப்போம் வருதான்னு. முட்டைக்கு மேலே மண்ணை வச்சு நல்லா பேக் பண்ணி அதுக்கு மேலே இந்த அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணியிருக்காங்க. அதான் எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. சேஃப்டி முக்கியம் அமைச்சரே, இல்லைன்னா சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் முட்டை பத்திரம் அப்படின்னு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நெருப்பு அணையவும் மாட்டேங்குதுங்க, சூடு கம்மியாகவும் மாட்டேங்குது, அப்படியே இருக்கு, ஃபயர் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு குட்டியாக ஒரு பிளேட் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த பிளேட்டில் அதை போட்டு எடுத்துடலாம். இருங்க, பிளேட் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, இந்த பிளேட்டில் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே பார்ப்போம், லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கா வேகலையான்னு. அந்த மண் அதே கலரில் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குது. எப்படியும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா கரெக்டாகிடும்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5000 தீக்குச்சியை ஒன்றா போட்டதுனால எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. எடுக்க எரியுது, திருப்பி எரியுது, ஓப்பன் பண்ணாலும் எரியுது, 3 நாள் எரியுது, நிற்காம ஃபயர் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, நல்லா தெரியுதா பாருங்க. அரை மணி நேரம் ஆச்சுங்க ஃபயர் பண்ணி முடிச்சு. இந்த முட்டை என்னதான் ஆயிருக்குங்கிறத இப்போ பார்த்துருவோங்க. வெந்து வேகாமல் இருக்க நிலைமையில இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, உடச்சு பார்ப்போம். உடச்சிட்டேன். ஓ, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். முட்டை வந்து கூமுட்டையே ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டோம், சமைச்சிட்டோம். இப்படி தாங்க இருக்குது. சமைக்க தெரியாமல் புதுசாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணால் இப்படி தாங்க நடக்கும். இதுதான் இந்த முட்டையோட நிலைமை. ரொம்ப கஷ்டப்பட்டு 3-4 கேமரா வச்சு எடுத்திருக்கேன், டெம்போலாம் வச்சு கிடச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து ஒன்று வரிசையாக எடிட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் நண்பர்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கே இதை பார்த்துட்டு இருப்பீங்களே, இந்த தீக்குச்சியை ஒன்று ஸ்ட்ரைட்டாக வச்சு அதை ரப்பர் பேண்ட் அடிக்கிறதாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன், 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் சும்மா அரிசி மூட்டையை பிரித்து அதுக்குள்ளே எத்தனை அரிசி இருக்குன்னு என்றதுக்கு இந்த தீக்குச்சியை ஸ்ட்ரைட் பண்ணி வைக்கிறது ஈஸியான வேலை தாங்க. 4 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ஒர்க்கை. அதுக்கு மேலே இந்த வீடியோ எடுத்து முடிக்க 2 மணி நேரம் ஆச்சுங்க. டோட்டலாக 6 ஹவர்ஸு. ஆனால் இதை எடிட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குறதாங்க ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. ரெஸ்பெக்ட் சோலோ கிரியேட்டர்ஸ். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.